நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதனால உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கலாமே சொல்லிட்டு இந்த வீடியோ. முன்னாடி எல்லாம் இந்த மாதவிடாய் வந்தாலே தீட்டு யாரையும் தொடாத தள்ளி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பாடல்கள் நிறைய போகிற நம்ம கேட்டிருப்போம். இதோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால் தெரிஞ்சிருக்காது. அந்த அர்த்தம் தெரிஞ்சனால உங்ககிட்ட. ஆனால் எனக்கு இது வந்து முன்னாடி இருந்தது தீட்டுங்கிற விஷயத்தில் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. நான் ஒரு ஹிந்து மதத்தை சார்ந்த ஹிந்துவோடைய மதங்களையும் அதோடைய சம்பிரதாயங்களையும் பின்பற்றி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு தான். இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளும் படிப்பு காரியங்கள் முன்னோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளும் நிறைய விஷயங்கள் யோசிப்போம் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். அப்போ இந்த பாடல்கள் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ சிவவாக்கி சித்தர் வந்து முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அவங்க இதை எழுதி வச்சிருக்காங்க. முடிஞ்சா நீங்க பாருங்க, 136வது பாடல் இது. தூய்மை துணி, தூய்மை முன்னாடி வந்து பெரியவங்க தூய்மை துணியை தூக்கி அங்கே தள்ளிவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டோம்னா முன்னாடி நம்ம இந்த வார்த்தை கேட்டிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முன்னாடியே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதவிடாய் வர்ற விஷயம் வந்து பெண்கள் வந்து தூய்மையானவள் அப்படிங்கிறத காமிக்கிறது தான். மாதம் வந்து இந்த மாதவிடாய் வந்துட்டு இருக்கு. இந்த மாதவிடாய் எப்போ ஸ்டாப் ஆகுது மீன்ஸ் நம்ம ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் வர வந்து நம்ம உடனே என்ன சொல்றோம், அவங்க கரு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கரு எங்க உருவாயிருக்கு, எதனால உருவாயிருக்கு, இந்த சதையும் ரத்தமும் சேர்ந்ததுதான் மனிதன் சொல்லுவாங்க. அப்படிதான் உருவாயிருக்கு. அப்ப எங்கிருந்து இந்த தீட்டு வந்தது? ஆனா பெரியவங்க அப்ப எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க. முன்னாடி உள்ள காலகட்டத்தில் வந்து கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது. நம்ம பெரியவங்களை என்ன பண்ணுவாங்க, வயலில் போய் நெல் எடுத்துகிட்டு வந்து அவிச்சு குத்தி தான் என்ன பண்ணுவாங்க, அரிசி ரெடி பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு மிஷின் வந்தாச்சு, கிரைண்டர். மாவெல்லாம் அரைக்கணும்னா முன்னாடி வந்து ஆட்டு உரலில் தான் அரைக்கணும். மாவு இடிக்கணும்னா வந்து இப்போ நம்ம ரெடிமேட்லேயே வாங்குகிறோம், மிஷின்லேயுமே கொடுக்குறோம். அது வந்து குத்தி தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த மாதவிடாய் வரக்கூடிய நேரத்தில் பெண்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது அவங்களோட யூட்ரஸ் வந்து வீக் ஆகிடும், பெண்கள் வந்து வீக் ஆகிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படிலாம் சொன்னால் யாருமே இதுக்கு வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி தீட்டுக்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், தொடக்கூடாது இந்த தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க பக்கத்தில் இருக்கும். இந்த அனுபவம் எனக்கு இருக்கு. இதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு இருக்குன்னு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தந்துடுவாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, கோயில்கள் வந்து எங்க இருக்கு, காட்டு பகுதியில தான் முன்னாடி இருக்கும். வீடுகள்லாம் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கும், காடுகளுக்குள்ளதான் கோயில்கள் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த கோயில்களுக்கு போகும்போது காட்டுப்பாதையை தாண்டி போகும்போது வனவிலங்குகளால் அவங்களுக்கு ஆபத்து. ஏன்னா ரத்த வாடை வந்து அந்த விலங்குகளுக்கு தெரிஞ்சு இவங்களை வந்து வேட்டையாடிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்லிட்டாங்க, கோயில்களுக்கு போகக்கூடாது, மாதவிடாய் டைமில் கோயில்களுக்கு போகாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து மொத்தத்தில் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நல்லதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் தீட்டு தொடாதீங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம படிப்புலையும் சரி நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் சில இடங்கள்ல தெரியாமல் இப்பவும் அது வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மாதவிடாய்ங்கிறது நம்ம உடம்புலோட சுழற்சி தான் அது. இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு மீன் சாப்பிட்டு கோயிலுக்கு போகாதீங்க, மீன் சாப்பிட்டு கோயில் பாருங்க, குடிச்சிட்டு போனால் மீன் வந்து வயிற்றுல தானே இருக்கு, அந்த உடம்போடு தானே கோயிலுக்குள்ள போகிறோம். மனசுத்தம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் நம்ம மனசுத்தம். பெரியவங்க முன்னாடி எழுதி வச்சிருந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளோட நன்மைக்காக தானே தவிர்த்து தீமைக்காக கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவுக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். ஆனால் இதை கேட்டுட்டு நிறைய பேர் அப்படி சண்டைக்கு வந்துடாதீங்க, என்னம்மா இப்படி பேசுன்னு சொல்லிட்டு. நம்ம கூப்பிடக்கூடிய பெண் தெய்வங்களும் வந்து பெண் தான், அது இருக்கட்டும். இஷ்டம் உள்ளவங்க போவாங்க, இல்லாதவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இதை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.